அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பகவானை பற்றி நச்சுன்னு ஒரு 10 பாயிண்ட் நம்ம மூல நூலில் இருக்கக்கூடிய செய்திகள் படி நம்ம ஜாதகத்தில் கணிச்சோம் அப்படின்னா அது சரியாக கரெக்டாக வருது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சனி பகவானை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டாலும் ஒரு வீடியோவில் சொன்ன கருத்து இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்றது இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அதனால இப்ப சனி பகவானை பத்தி மூல நூல்கள்ல என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு நச்சுன்னு நம்ம ஒரு 10 பாயிண்ட் பார்க்க போறோம். லக்கணத்தில் சனி இளம் வயதில் மனோவியாதியையும் துக்கம் பீடை வியாதியினால் தோன்றும் விதி தீர்க்கமாகும் தாயே என்ற செய்தி தாய்மகள் ஏசல் அப்படின்ற நூல்ல புலிப்பாணி சித்தர் ஒரு 3 நூல், எனக்கு தெரிஞ்ச 3 நூல் எழுதியிருக்காங்க. அதுல புலிப்பாணி 300 அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஜோதிட நூல். தாய்மகள் ஏசல் அப்படின்ற நூலையும் புலிப்பாணி சித்தர் தான் எழுதியிருக்காரு. அம்மாவும் மகளும் உரையாடுவதை போல அந்த அந்த நூல் எழுதியிருப்பாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப லக்கணத்துல சனி இருந்தால் இளம் வயதில் மனவியாதி உடையவராகவும், மனவியாதினா கவலைப்படுற மாதிரி சூழ்நிலை, எப்பயுமே சோகத்திலேயே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். துக்கம் பீடை வியாதியினால் தோன்றும் விதி தீர்க்கமாகும் தாயே. விதி தீர்க்கம்ன்றார். லக்கணத்தில் சனி இருந்தால் விதி தீர்க்கம், அப்ப நீண்ட நாள் அவர் உயிரோட வாழுவாரு அப்படின்றது இருக்கு. அதுக்கடுத்து லக்கணத்தில் உச்சமுடன் ஆட்சியாகில் பாருங்க, லக்கணத்துல சனி பகவான் அமர்ந்து அது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து விட்டால் ஓங்கும் கீர்த்தி பேர் விளங்கும் விதியோன். ஓங்கும் கீர்த்தினா பெரிய புகழ் வாய்ந்தவனாக இருப்பான். எப்ப? அந்த சனி திசை நடைமுறைக்கு வரும்போதுதான். ஏன் நம்ம இவ்வளவு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா, சில பேருக்கு ஐயா எனக்கு லக்கணத்துல இருக்கியா, எனக்கு புகழ்லாம் ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி அதனுடைய திசை வரும்போது மட்டும்தான் அது நல்லா இருக்கும். ஓகேவா? அப்ப லக்கணத்தில் உச்சமுடன் ஆட்சியாகில், ஆட்சியோ உச்சமோ இருந்து சனி பகவான் அமர்ந்து விட்டால் அவருக்கு ஓங்கும் கீர்த்தி. ஓங்கும் கீர்த்தினா ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மனிதனாக அந்த திசாபுத்தி காலங்களில் அவர் மாறுவார். பேர் விளங்கும் விதியோன், அவன் பேர் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஃபேமஸ் ஆமா. உலகில் சகோதர நேசன், அப்ப கூட பிறந்த தம்பியோட ரொம்ப பாசமா இருப்பாங்க. சகோதர நேசன். இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, வெட்டுக்குத்து, சொத்து தகராறு, இந்த மாதிரி நிறைய இருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவருக்கு ஏற்படாது. தம்பிக்காக அண்ணனுக்காக இவன் என்ன செய்வான்? சகோதர நேசம். ஆனால் கலகம் உள்ளோன், கலகம் உள்ளோன்னா 2 பேத்துக்கு இடையில ஈஸியா சண்டையை மூட்டி விட்டுட்டு அவன் நாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு போயிருக்கான், இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி எண்ணமும் உடையவராக இருப்பார். கடும் மொழியன் மகளே. கடும் மொழியன் அப்படின்னா வார்த்தையெல்லாம் பார்த்தா சில பேர் ரொம்ப ஹார்ட்ஸா பேசுவாங்க, அந்த மாதிரி ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வல்லகுரு சனி உச்சமானால் வெகு பலவான் தீர்க்காயில் திடவான் கூறு ஆரோக்கியன் என்றே கூறு தாயே என்று சொல்றார். அதாவது லக்கணத்துல சனி பகவான் உச்சமா இருந்து, நல்லா கவனிக்கணும், சனி துலாத்துல உச்சமாகும். ஆனா எனக்கு நீங்க சொல்ற மாதிரி நடக்கலையா சார், என்ன சார் ஜோசிய முறை தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜோசியத்தில் இருக்கக்கூடிய கருத்து அப்படியே நடக்கும், ஒரு பாயிண்ட் கூட மாறாது. ஆனா அந்த துலாவுக்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் கண்ணியில போய் உட்காந்துடக்கூடாது. உச்சம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் கிடைக்கூடாது. அதே நேரத்துல நவாம்சத்துல சனி பகவான் நீசமாயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நீங்க அப்படியே ராவா ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. நீங்க லக்கணத்துல சனி எனக்கு உச்சமா இருக்கு, ஆனா வெகு பலவான் இல்ல, தீர்க்காயில் இல்ல, திடவான் இல்ல, ஆரோக்கியன் அப்படின்னா நோய் அவனை தாக்காது, ஆஸ்பத்திரி பக்கம் போகவே மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இதுல எனக்கு இல்லை அப்படின்னா அங்க ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கடுத்து
லக்கணத்தில் சனி பகவான் அமர்ந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து சனி திசையோ செவ்வாய் திசையோ வரும்போது புத்தி பேதலித்து புண்மை அடைவார். புண்மைனா கஷ்டம் அடைவார். புத்தி பேதலிக்கும்ன்றார். புத்தி பேதலிக்கும் அப்படின்னா என்னன்னா மனநிலை பாதிக்கும். ஆங்கிலத்தில் வந்து மென்டல் டிசார்டர் அதெல்லாம் ஏற்படும் அப்படின்றாங்க. அப்ப லக்கணத்துல சனி இருந்தா நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அதை சீர்தூக்கி பார்க்கணும். அப்ப லக்கணத்துல சனி இருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த திசாபுத்தி காலங்களிலே அவனுக்கு மனநிலை சம்பந்தமான மனநோய் என்பது அவனுக்கு வரும். இந்த செய்தி எந்த நூல்ல இருக்கு தெரியுமா? நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூல்ல பக்கம் 129வது பக்கத்துல 195வது பாடல். இது ஒரு 8 வரி பாட்டு. அதை சுருக்கமா ஒரு வரியில உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பாருங்க, சனி சந்திரன் கூடி எந்த இடத்துல இருந்தாலும் சனி சந்திரன் கூடிருச்சு அப்படின்னாலே அது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு அர்த்தம். புணர்ப்பு தோஷம் என்பது பொல்லாத கலத்திரம் அமையும். அதான் கான்செப்ட். சனி சந்திரன் சேர்ந்துட்டாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாலோ பொல்லாத கலத்திரம் அமையும். அதாவது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல சனி சந்திரன் சேர்ந்துருச்சு அல்லது சனி சந்திரன் 2 பேரும் நேருக்கு நேரம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் இந்த பிள்ளைக்கு சூட்டான மாப்பிள்ளை அமைய மாட்டார். பொல்லாத கலத்திரம் அமையும். இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நம்ம பழைய ஜோதிட நூல்ல குமாரசாமியம் அப்படின்ற நூல்ல குமாரசாமிக தேசிகர் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. பல ஜாதகத்துல இது கரெக்டா எக்ஸாக்டா வருது. ஓகேவா? அப்ப சனி சந்திரன் கூடி எந்த இடத்துல இருந்து செவ்வாய் பார்த்துட்டால் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சனி செவ்வாய் சனி சந்திரன் சேரணும். அதை செவ்வாய் வந்து பார்க்கணும். செவ்வாய் 4, 7, 8 இடத்தை பார்க்கும். அப்படி பார்த்துருச்சுன்னா கோபத்தாலே சுடு சொல் பேசி தனது வாழ்வையே விஷத்துக்கு ஒப்பாக செய்து கொள்வதோடு பிறந்த குலத்தின் புகழுக்கும் இழுக்கு தேடுவார். பாருங்க எவ்வளவு மைனூட்டா இருக்குன்னு. அப்ப சனி சந்திரன் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது புணர்ப்பு தோஷம். செவ்வாய் பார்த்துருச்சுன்னா சுடுசொல் பேசுவார்னா கோவப்படு. சில பேர்லாம் மற்ற காலையில் 5:30 மணிக்கே எந்திரிச்சு வீட்டில் வந்து கத்தி அலற வச்சு எந்திரிச்சு பொண்டாட்டியை போயிட்டு கத்துறது, அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா பேத்தினுடைய தூக்கத்தையும் கெடுத்துருவான். அப்படியெல்லாம் இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார். காலையில் 5:30 மணிக்கே பொண்டாட்டியை போட்டு வைக்கிறது ஒரு டென்ஷன்ல கத்துறது. காலையில எந்திரிச்சு அந்த அம்மாட்ட கேட்டோம்னா எதுக்கும் அப்படி கத்துனாருன்னு கேட்டோம்னா டென்ஷனை குறைக்கிறதுக்கு யோகா போறாரு சார், போகும்போது டென்ஷனோட போறாரு, நான் என்ன பண்றதுன்னு இருந்துச்சு. அவர் ஜாதகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும். அப்ப சந்திரன் சனி சேர்ந்து செவ்வாய் பார்த்துட்டால் சுடுசொல் பேச்சு மூலமாகவே தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வார். இந்த செய்தி நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூலிலே பக்கம் 114வது பக்கத்துல 170வது பாட்டுல இந்த செய்தி இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடத்தில் தீய கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், ராகு மட்டும் அமர சுவர் தொடர்பு இல்லாமல் இருந்தால் வாழ்வு வளமற்று போய்விடும். அவனுடைய வாழ்க்கை சிறக்காது, கஷ்டப்பட்டு ஜீவனம் செய்வான். தீய சொல்லாலும் தீய செயலாலும் பகையை ஈட்டி கொள்வார், பழியை சுமப்பார், புத்தி கூர்மை அற்று மடமையாலே வாடுவார். வார்த்தையை பார்த்தீங்களா? அந்த காலத்துல எழுதின வார்த்தை பாருங்க. அப்ப கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன், சனி, செவ்வாய், ராகு இது வந்து இந்த கேந்திரத்தில் இருக்கணும். ஒரே இடத்துல இருக்கலாம், அல்லது 2 கிரகம் இங்க இருக்கலாம், அங்க இருக்கலாம், அல்லது 4 கிரகமும் 4 இடத்துல இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்தா அவனுடைய வாழ்க்கையே என்ன ஆகும்? இதாயிரும். இப்ப சனி தீய கிரகமா அப்படின்னா தீய கிரகம் கிடையாது. மகர லக்கணத்துல பிறந்தவங்களுக்கும் கும்ப லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கும்
அவர் லக்கண சுவர். அப்ப அவர் பார்க்கக்கூடிய 3, 7, 10 இந்த இடத்தை புனிதப்படுத்துவார். புரியுதா உங்களுக்கு? ரைட். அதுக்கடுத்து மகர லக்கணத்தில் பிறந்தவருக்கு சனி நீசப்பட்டு நிலை குலைய, மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி நீசப்பட்டு நிலை குலைய பாவர் பார்க்கில், அப்படி அந்த சனியை வந்து பாவர் பார்த்துருச்சு அப்படின்னா, ராகு கேது செவ்வாய் சூரியன் இதெல்லாம் பார்த்துருச்சு அப்படின்னா, அந்த ஜாதகர் அந்த சனி திசையிலே நீரில் மூழ்கி இறக்கும் நிலைக்கு உள்ளாவார். நீர்ல மூழ்கி அவருடைய லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்றத நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற ஒரு மிக பழைய ஜோதிட நூல்ல பக்கம் 55வது பக்கத்துல 75வது பாட்டுல இந்த செய்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா லக்கணாதிபதி மகர லக்கணத்துக்கு லக்கணாதிபதி நீசமாயிட்டாரு அப்படின்னா சிக்கல். அப்படி ஆகி இந்த ராகு கேது செவ்வாய் சூரியன் இது பார்த்துடக்கூடாது. அப்படி பார்த்துட்டா அந்த டயத்துல அவருடைய லைஃப் நீரில் மூழ்கி இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்து பாருங்க, சிம்ம ராசியில் சனி இருக்க 10ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருந்தாலும் செய்யும் தொழிலில் வளம் இருக்காது. இதுவும் நவீன ஜோதிட சிந்தாமணியில பக்கம் 53வது பக்கத்துல 72வது பாட்டுல இந்த செய்தி வருது. பெரும்பாலும் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், சிம்ம ராசியில மட்டும் எந்த ஒரு பாவக்கிரகமும் உட்காரக்கூடாது. ராகு செவ்வாய் சனி ராகு கேது இதெல்லாம் உட்காரவே கூடாது. சில நேரத்துல சூரியனே உட்காரக்கூடாது. கும்ப லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சிம்மத்துல சூரியன் ஆட்சி பெற்றுருச்சு அப்படின்னு நினைச்சு பெருமையா பார்க்க கூடாது. ஏன்னா சூரிய திசையில அவருக்கு 2 கணவரை கொடுத்துரும், 2 மனைவியை கொடுத்துரும், அந்த சிக்கல் உண்டாகுது. அப்ப சிம்மத்துல யார் சார் இருக்கணும் அதையாவது சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. சிம்மத்துல குரு மட்டும்தான் இருக்க அலோடு, வேற எங்கேயும் வேற எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. அங்கெல்லாம் ஒட்டுமொத்தமான பாவ கிரகங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அவன் வறுமைக்கு உள்ளாவான், காசுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவனாக இருப்பான். அதுக்கடுத்து பாருங்க, சிம்மத்தில் செவ்வாய் சனி ராகு போன்ற தீய கிரகங்கள் கூடி, மொத்த தீய கிரகமும் கூடி சிம்மத்தில் இருந்தா அரசனும் ஆண்டியாய் போவான். சோழி முடிஞ்சு. அப்ப சிம்மத்துல ஒரு கிரகம் இருந்தாலே தலை சுத்துது. சனி செவ்வாய் ராகு இந்த கொடூர கிரகங்கள் இதெல்லாம் வந்து சிம்மத்துல இருந்துச்சு அப்படின்னா 3 சேர்ந்து இருந்தா அவன் அரச குடும்பத்திலேயே பிறந்தா கூட ஆண்டியாய் போவான். இதுவும் நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூலிலே பக்கம் 52வது பக்கத்துல பாடல் 71வது பாட்டுல இந்த செய்தி பதிவாகி இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து லக்கணத்தில் சனி செவ்வாய் கூடி இருந்தாலும் அல்லது லக்கணத்தில் சனி இருந்து செவ்வாய் பார்த்தாலும் அல்லது லக்கணத்தில் செவ்வாய் இருந்து சனி பார்த்தாலும் குடும்ப சுகத்தை துறந்து யோக நிலை காணும் மத போதகராக மாறுவார். லக்கணத்துல சனி இருந்து செவ்வாய் பார்த்துட்டாலோ அல்லது செவ்வாய் இருந்து சனி பார்த்துட்டாலோ அவர் குடும்ப வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டு காவி வேஷ்டி காவி சட்டையை போட்டுட்டு நெத்தியில பட்டையை போட்டுட்டு கழுத்துல உத்திராட்ச கொட்டையை போட்டுட்டு வெள்ளை சட்டையை மாட்டிட்டு அவர் குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு புறப்பட்டுருவாரு. எங்கடா போற அப்படின்னு கேட்டோம்னா அவர் ஒரு மத போதகராக ஏதாவது ஒரு மதத்துக்கு அவர் வந்து அந்த மதத்தை பரப்பக்கூடியவராக மாறிவிடுவார். எந்த திசை? சனி திசை அல்லது செவ்வாய் திசை அதுல நடக்கும். இந்த செய்தி எந்த நூல்ல சார் இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நீங்க கேட்காட்டியும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். நவீன ஜோதிட சிந்தாமணியில பக்கம் 45வது பக்கத்துல பாடல் 58வது பாடல்ல இந்த செய்தி வருதுங்க. இப்ப இதே மாதிரி சனி பகவானை பத்தி நம்ம 1000 வீடியோக்கள் போடலாங்க. 1000 வீடியோ இருக்கு. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் நான் வந்து இப்ப உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அது எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும், ஆக்கப்படுத்தும். இது போன்ற உண்மையான செய்திகளை, கற்பனை கலக்காத செய்திகளை நாங்கள் பல நூலில் இருந்து சேகரித்து எந்தெந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு, ஜோதிடம் படிக்கக்கூடியவங்களுக்கு அல்லது ஜோதிட ஆர்வலர்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆகவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பட்டனை அமுக்குங்க, கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.